வணக்கம். பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் நேற்று நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8ஆம் தேதி முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தனர். 5ஆம் நாளான நேற்று திமுகவில் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தலைகீழாக நின்றும் கண்களில் கருப்பு துணி கட்டியும் கோஷங்களை எழுப்பினர். சிலர் QR கோடு அச்சிட்ட பதாகைகளை ஏந்தியபடி நின்றனர். அதை ஸ்கேன் செய்தால் 2016 மற்றும் 21 ஆண்டாம் சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி, தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்த வீடியோ காட்சிகளும் தொடர்ந்து தெரிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் அவர்களுடைய ஊதியம் 12,500 இருந்து 15,000 உயர்த்தப்படுவதாக தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய காலங்களில் மேலும் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தினமும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நாடகம் வாயிலாகவும் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியானது கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுக்கு பணி மீண்டும் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களின் சம்பளமும் உயர்த்தப்படும் என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வருவதனால் அடுத்தடுத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக அரசு நிறைவேற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்களும் தொடர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து நேற்றும் 18ஆம் நாளாக கலெக்டர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 1050 இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். அதே பகுதியில் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி செயலர்களும் நேற்று 7ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு துறை அதிகாரிகளும் தேர்தல் நேரத்தில் போராடி வருவதால் அரசுக்கு கூடுதல் நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளும் தொடர்ந்து திமுக தலைமையிலான அரசு நிறைவேற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை தற்பொழுது சம்பள உயர்வின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.